Blossom Petals channel. ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ப்ளூசம் பெட்டல்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7 மாத குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 கப் பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க 1/4 கப்பு. அதுக்கப்புறம் 1/4 கப்போட கம்மியாக பொரிக்கடலை எடுத்துக்கோங்க, 1/4 கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கணும். அது கூட பாதாம், பிஸ்தா, முந்திரி வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே 3 எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே பொடி பண்ணி 1 ஸ்பூன் பொடி எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம பாகு காய்ச்சறதுக்காக ஒரு 1/2 கப், ஒரு 1/4 கப் கருப்பட்டி, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, அப்புறமா ஒரு சின்ன துண்டு சுக்கு, இவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல இது 3ஐயுமே வறுத்து பொடி பண்ணிக்கலாம். வாங்க காட்டுறேன். எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். முதல்ல பாசிப்பயிரை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது உங்களுக்கு இப்போ நான் ஒரு நேரம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இதை வறுத்து பொடி பண்ணி செய்ய போகிறேன். இப்போ நீங்கள் ஒருவேளை எங்கேயா வெளியில் போகணும் குழந்தைங்கள தூக்கிட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்ன செய்யலான்னா, இதை ட்ராவல் ஃபுட்டாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, 1 கப் பாசிப்பயிருக்கு 1/2 கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, 1/4 கப் பொரிக்கடலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி போகிற இடத்துல கொஞ்சோண்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் பால் வேணால் பால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சூடாக ஹாட் வாட்டர் சேர்த்து லைட்டாக நாட்டு சர்க்கரை போட்டு கலக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு சாப்பிட முடியும். எங்கேயாவது போகும்போது அவசரத்துக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொண்டு போகலாம், ஒன்றும் செய்யாது. இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதுக்கே நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எப்போவுமே கருப்பட்டி பாகு தான் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். அதனால் நான் கருப்பட்டி பாகு சேர்த்துக்கிறேன். இந்த கருப்பட்டி பாகு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி, அதனால் நம்ம அதையே சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், பாசிப்பயிறு நல்லா வறுத்துக்கிட்டோம். இப்போ இது ஒரு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக போதுங்கிறனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு, வேர்க்கடலை, பொரிக்கடலை எல்லாமே நமக்கு ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் எல்லாமே. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தோன்னா குழந்தைங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வேர்க்கடலை, பொரிக்கடலை சேரும்போது பாசிப்பயிறு சேரும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. பெரியவங்க கூட இதை சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தை பையன் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு கூட பல்லுலாம் இல்லை, ஆனால் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கூட லிக்யூடாக அவங்களுக்கு இப்போ இதில் நான் பால் சேர்க்கலை. பெரிய குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து கூட நீங்கள் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். இது 1 கப் குடித்தாங்கனாலே போதும். பாருங்கள், வேர்க்கடலை நல்லா இதாகிருச்சு. இந்த தோல் இந்த மாதிரி வந்துருச்சுனாலே வேர்க்கடலை வறுந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். இப்போ பார்த்தீங்களா, தோல் தனித்தனியாக இதாகி வருது. பார்த்தீங்களா, வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்துருச்சுனாலே வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து பொரிக்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதை பொரிக்கடலை கூட சேர்த்தே வறுத்துக்கோங்க. இப்போ நான் பொடி வச்சுருக்கனால நான் சேர்த்துக்கல. நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்கன்னா இது கூட சேர்த்து வறுத்துக்கோங்க. நல்லா இதாகட்டும். பொரிக்கடலை இந்த மாதிரி கலர் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதோடய பொரிக்கடலை நல்லா வறுந்துருச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதையும் இப்போ பாருங்கள், நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சிடலாம். பாகு காய்க்கிறதுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நமக்கு
பாகுக்கு பதம்லாம் கிடையாது, கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி வந்து நமக்கு கரையணும், அதுதான், வேறு எதுவும் கிடையாது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட வந்து கொஞ்சம் சுக்கு, இந்த மாதிரி குட்டியாக ஒரு சுக்கு துண்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து லேசாக இடித்து போட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற சுக்குத்தூளை வந்து சேர்த்துக்கலாம். கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இது வந்து எதுக்குன்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். சுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் செமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதுக்காக சுக்கும் சேர்த்துருக்கேன். பாகு காய்க்கும் போதே இதெல்லாம் சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். பாகு வந்து ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிறத பொடி பண்ணிக்கலாம். பாகு வந்து அதுக்குள்ளே கொதிக்கட்டும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு, நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஏன்னா லைட்டாக மண்டிலாம் இருக்கும்ல, அதனால் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பொடி பண்ணிட்டோம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியை வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். உங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க, கூட கூட எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பாகு சேர்த்து ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குவோம். இந்த பாகு சேர்த்துக்கலாம். பாகு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. நான் அப்போ தான் நம்ம வந்து அடுப்பில் வச்சு கிண்டும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். கெட்டி கெட்டி ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா பாசிப்பயிறு எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும். அதனால் நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கோங்க, இல்லாட்டி குழந்தைங்களால சாப்பிட முடியாது. இப்போ அதே மாதிரி நீங்கள் பாகு வந்து கொஞ்சம் கம்மியாக காய்ச்சிட்டோம், இந்த மாதிரி கலக்கிறதுக்கு சரியாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வெந்து கொடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் செமிக்கும். இப்போ பெரிய பிள்ளைங்கன்னா பிரச்சனை இல்லை, 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 8 மாதம் 9 மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னா கொஞ்சம் எல்லாமே பார்த்து தான் கொடுக்கணும். அதனால் எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க, ஒன்றுமே செய்யாது குழந்தைங்களுக்கு வறுத்துக்கிட்டோன்னா. அதுக்காக தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குற டிஷ் எல்லாமே வறுத்து பொடி பண்ணி அந்த மாதிரி செய்கிறோம், சும்மா பொடி பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா வறுத்து பொடி பண்ணிங்கன்னா வேகும்போது சீக்கிரமாக வெந்துடும், அப்போ அவங்களுக்கும் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கெட்டியாகட்டும், நல்லா வேகணும். உங்களுக்கு வந்து இது வந்து செய்யும் போதே அந்த நம்ம சேர்த்துருக்கிற பொரிக்கடலை, வேர்க்கடலை, பாசிப்பயிறு இதோட மனம் வந்து நமக்கு அடிக்கும். அப்போ வந்து அது வந்து வேகுது அப்படி சொல்லிட்டு அர்த்தம். நல்லா வெந்து நல்லா கெட்டியாக கூழ் மாதிரி ஆனோடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா நல்லா பபிள்ஸ் வருது. இந்த மாதிரி நல்லா வேகட்டும், அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடியில் பிடிச்சிருச்சுன்னா சாப்பிட முடியாது குழந்தைங்களுக்கு. அதுக்கு வந்து கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் வச்சுருந்தீங்கனாலே போதுமானது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எப்பவுமே எதுவும் செய்யும் போது அவங்களுக்கு தனியாக எல்லாமே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வசதியாக இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம அதிலேயே வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். நம்ம செய்கிறதுலே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா சில நேரம் குழந்தைங்களுக்கு வந்து சில இது கொஞ்சம் பிடிக்காத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 1.5 வயசு வரைக்கும் அந்த மாதிரி நம்ம தனித்தனியாகவே வச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம செய்கிறத வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து நெய் சேர்க்குறது வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்களாகவே கூட்டிக்கலாம். இப்போ 7 மாதத்தில் 1/2 ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா அதுக்கப்புறம் 1 ஸ்பூன், அந்த மாதிரி நம்ம 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் 1/4 ஸ்பூனாக வந்து குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து கருப்பட்டி பாகு வந்து இனிப்புக்கு சேர்த்துருக்கோம், எல்லாமே சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இதை வந்து தைரியமாக ஃபீட் பண்ணலாம்.
இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.